ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா கால்நடை பராமரிப்பு குழு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு ஒரு போட்டி வைத்தால் நல்லாருக்கும் என்று நினைக்கையில் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்பொழுது ஒரு பூனையை கையில் கொடுத்து அதை நன்றாக வளர்த்து காட்டுபவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கலாம் என்று நினைத்தார். அதற்காக மந்திரியாரை அழைத்து போட்டிக்கு தயாராக உள்ளவரை தண்டோரா போட்டு அழைத்து வருமாறு கேட்டுக்கொண்டார். அவருக்கு பொன்னும் பொருளும் மற்றும் நல்ல பொறுப்பும் அரசு வேலையும் காத்துள்ளது என்று அறிவிட்டச் சொன்னார். அதன்படி ஊரில் தண்டோரா வண்டி ஒன்று சென்றது. இதில் வெற்றி பெற்று பரிசு மற்றும் அரசு பதவியும் கிடைக்கும் என்று மக்களிடம் கூறிவிட்டு அந்த வண்டி சென்று வந்தது. பின்பு கழித்து போட்டி நடைபெறும் நாளன்று பொதுமக்கள் ஒன்று கூடினர். போட்டியில் கலந்து கொள்ள சிலர் முன் வந்தனர். அந்த குழுவில் ஆளுக்கொரு பூனை வழங்கப்பட்டது. அரசர், இந்த பூனையை 1 மாதம் வளர்க்க கொடுப்பேன். இதன் எடையை நான் அளந்து தருவேன். இதற்கு நன்றாக வளர்த்து தருபவருக்கு பொன்னும் பொருளும் மற்றும் அரசு வேலையும் வழங்கப்படும் என்று அறிவித்தார். உடனே அனைவரும் ஒரு பூனையை பெற்றுக்கொண்டு 1 மாதம் கழித்து வரலாம் என்று சென்றுவிட்டனர். ஒருவர் மட்டும் புத்திசாலித்தனமாக அந்த பூனையை வைத்துக்கொண்டு, இந்த பூனையை நன்றாக வளர்த்து எடை அதிகரித்தால்தான் பரிசு கிடைக்கும், அரசு வேலையும் வேண்டும் என்று யோசித்தார். நமது வறுமையை போக்க இது நடக்க வேண்டும் என்று அவர் தந்திரமாக சில யோசனைகளை செய்தார். அதன்படி அந்த பூனையை நல்ல காய்ச்சி ஆவி பறக்க பாலை பூனையை விட்டு பருக செய்தார். அந்த பூனை சூடு தாங்க முடியாமல் பாலை குடிக்காமல் ஓடிவிட்டது. மறுமுறை நல்ல பாலை வைத்து மீண்டும் முயற்சி செய்தார். அப்பொழுது அந்த பூனையானது சூடாக இருக்கும் என்று அந்த பாலை தவிர்த்தது. அவர் போட்ட திட்டம் வெற்றிகரமாக ஆனது. அப்பொழுது 1 மாதம் கழித்து அனைவரும் அரசேவைக்கு அவரவர் வளர்ப்பு பூனையை எடுத்துக்கொண்டு சென்றனர். அப்பொழுது பார்க்கும்பொழுது பொதுமக்கள் கூட்டத்தில் அனைவர் கையிலும் கொழுகொழுவென்று பூனை கையில் இருந்தது. ஆனால் இவர் கையில் மட்டும் பூனை மெலிந்து காணப்பட்டது. அப்பொழுது அரசர் அவைக்கு வந்தார். அனைவரையும் பார்த்துவிட்டு இவரை பார்க்கும்போது இவர் கையிலிருந்த பூனை மட்டும் மெலிந்து காணப்பட்டதைக் கண்டு சற்று கோபமடைந்தார். உடனே யோசித்தார். அவரை அழைத்து என்னவென்று வினாவினார். அப்பொழுது அவர், அரசரே, நான் இந்த பூனைக்கு பாலும் பழமும் நன்றாகத்தான் தருகிறேன். ஆனால் நான் எது வைத்தாலும் இந்த பூனை உண்ணமாட்டேங்குது மற்றும் பால் குடிக்க மாட்டேங்குது என்று கூற, அரசர் சரி என்று சோதித்து பார்ப்போம் என்று கூறினார். பால் வைத்த போது அந்த பூனை 2 ஓடியது. அப்போது யோசித்தார் அரசர், எல்லோரிடமும் பூனை தந்தோம், பூனை நன்றாகத்தான் வளர்த்தார்கள். ஆனால் இவரிடம் பூனை தரும்பொழுது இவர் அது பிடிக்கான போதும் பாலும் பழமும் வைத்து அது வளரவில்லை. எனவே இவருக்குதான் இல்லை என்றாலும் இருக்கு என்றாலும் அனைவரிடமும் செய்யும் குணம் உள்ளது என்று இவருக்கு பொன்னும் பொருளும் பரிசு மற்றும் அரசு வேலையும் வழங்கப்பட்டது. அவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவர் நினைத்தால் அவர் வறுமையும் முடிந்துவிட்டது, அவர் அரசு வேலையும் கிடைத்துவிட்டது. இனிமேல் நமது வாழ்க்கை நிம்மதிதான் என்று பெருமூச்சு விட்டார். அரசை பார்த்து நன்றி அரசே கூறிக்கொண்டு விடைபெற்று சென்றார். இதன் மூலம் புத்தியும் தந்திரமும் இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம்.